இப்போது தேர்தல் அறிக்கைக்குள்ளே போயிடலாமா? தமிழக வெற்றிக் கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் மக்களின் தேர்தல் அறிக்கை 2026 வெற்றி தமிழ்நாடு. அறம் பொருள் இன்பம்னு 3 வகையாக இந்த மேனிஃபெஸ்டோவையே இவங்க பிரிச்சிருக்காங்க. சரி, முன்னுரையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். முன்னுரை: இந்த அறிக்கையின் பின்னணி கதை மற்றும் அதன் அடிப்படை கொள்கைகள் எங்கள் தேர்தல் அறிக்கையின் வழிகாட்டும் தத்துவம். நமது தமிழ் பாரம்பரியத்தின் ஆதி பெருமை மற்றும் அதிகாரப்பூர்வமான ஆட்சி அதிகார கட்டமைப்பின் அடிப்படையில் நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் தேர்தல் அறிக்கை வடித்தெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மண்ணின் ஆகப்பெரும் தத்துவ பேராசான் திருவள்ளுவரால் எழுதப்பட்டு உலகிற்கே வழிகாட்டும் பொதுமறை திருக்குறள். மனித வாழ்விற்கும் நல்லாட்சிக்கும் ஒரு முழுமையான வழிகாட்டியாகவும் இருக்கும்படியே திருக்குறளை எழுதினார் திருவள்ளுவர். முப்பால் என போற்றப்படும் தமது படைப்பை அறம், பொருள் மற்றும் இன்பம் என 3 பிரிவுகளின் கீழ் தனித்தன்மையுடன் திருவள்ளுவர் அமைத்தார். 3 பிரிவுகளும் வெறும் இலக்கிய ரீதியானது மட்டுமல்ல, அது எந்த ஒரு அரசாங்கமும் தான் சேவை செய்யும் மக்களுக்கு தகுதியானது என்று தன்னை அழைத்து கொள்வதற்கு முன்பு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய 3 நிபந்தனைகளை மிக துல்லியமாக விவரித்திருக்கிறது. அந்த 3 நிபந்தனைகளின் அடிப்படையில்தான் இந்த தேர்தல் அறிக்கையை நாம் 10 தூண்களாக பிரித்து கட்டமைத்துள்ளோம். ஒவ்வொரு தூணும், ஒவ்வொரு வாக்குறுதியும், ஒவ்வொரு பொறுப்புக்கூறல் தரமும் அவற்றிலிருந்தே உருவாகின்றன. பொருள் இல்லாத அறம் என்பது செயல் வடிவம் பெற இயலாத நல்ல எண்ணம். அறம் இல்லாத பொருள் என்பது ஊழல் திறனை ஊக்குவிப்பதாக அமைந்துவிடும். இன்பம் இல்லாத அறம், பொருள் இரண்டும் மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காகவே இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு இயங்கும் ஒரு வெற்று அரசு இயந்திரமாகவே இருக்கும். அறத்திறமையுடன் ஆட்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் பொருளாதாரத்தை ஒழுங்கமைத்து தர வேண்டும். மக்கள் உண்மையிலேயே கண்ணியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கின்றார்களா என்பதை கொண்டே ஒரு அரசின் ஒவ்வொரு வெற்றியையும் அளவிட வேண்டும். இதுவே ஆட்சியாளர்களுக்கான திருக்குறளின் கட்டளை. இதுவே திருக்குறள் அருளின ஆட்சி தத்துவம். தூண் 1 மற்றும் 2 அறத்திணை பார்ப்பட்டவை. தூண் 3 7 வரை பொருள் வளச் செழிப்பை பேசுபவை. தூண் 8 முதல் 10 வரை மக்களின் மகிழ்வை பேசக்கூடியவை. திருவள்ளுவர் எல்லாவற்றிற்கும் முன்பாக ஒரு அடிப்படை கேள்வியை கேட்கின்றார். ஆட்சியாளர் நம்பிக்கை வைக்க தகுதியானவரா? அக்கேள்விக்கான விடையை மக்களிடம் பகிர வேண்டியது நல்ல ஆட்சியாளரின் கடமையாகும். தமிழ் அடையாளம் மற்றும் மாண்புமிக்கதொரு வாழ்வை பேணுவது ஆகியவை அறத்திற்கான பதிலாகும். 1 மற்றும் 2 தூண் அதற்கான பதிலை தருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியாளர் தகுதியானவரா என்று அறம் கேட்டால் ஆட்சியாளர் திறமையானவரா என்று பொருள் கேட்கிறது. நற்பண்பு மற்றும் இருந்து திறமையற்ற ஒரு அரசாங்கமாக இருந்தால் அது யாருக்கும் பயனளிக்காது. அரசு என்றால் தனது மக்கள் அனைவருக்கும் சேவை செய்யும் வகையில் பொருளாதாரத்தை ஒழுங்கமைக்க வேண்டும். வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும். நியாயமான விலைகளை உறுதி செய்ய வேண்டும். உள்கட்டமைப்பில் முதலீடு செய்ய வேண்டும். கருவூலத்தை வலுவாக வைத்திருக்க வேண்டும். அரசு கருவூலத்தின் வளங்களை விவேகத்துடனும் பயன்படுத்த வேண்டும். இதுவே நல்ல நோக்கங்களை உண்மையாக மக்களுக்கு பயன்பட விளைவிக்கும் மற்றொரு நெறிமுறையாகும். மகளிர் நலன், இளைஞர், விவசாயிகள், கல்வி மற்றும் தமிழ்நாட்டின் செழிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய 3 முதல் 7 வரையிலான தூண் பொருள் குறித்த திருக்குறளின் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கான பதில்களாகும். இன்பம் என்பது அன்பு, குடும்பம், நட்பு, மகிழ்ச்சி மற்றும் நிறைவான வாழ்வின் முழுமைத்தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது. திருவள்ளுவரின் கட்டமைப்பில் இன்பம் மக்களின் மகிழ்ச்சி என்பதே. இத்தகைய மக்களின் மனம் நிறைவான மகிழ்ச்சியே அனைத்து அரசுகளின் நோக்கமாகும். ஒரு அரசு தனது கணக்கு வழக்குகளை நேர்மையாக வைத்திருந்தாலும், பொருளாதாரத்தை சீராகவே வைத்திருந்தாலும், தன் மக்களை கவலையுடன் ஆரோக்கியமற்றவர்களாகவும் கல்வியற்றவர்களாகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் விட்டுவிட்டால் அத்தகைய அரசு இறுதியில் தோல்வியையே தழுவும். எந்த மண்ணாக இருந்தாலும் மனித வாழ்க்கை உண்மையாக வாழப்படுகிறதா? மக்கள் இரவில் அச்சமின்றி உறங்கி நம்பிக்கையுடன் எழுகின்றனரா என்பதற்கான அளவுகோலே இன்பமாகும். உலகத்தரம் வாய்ந்த சுகாதாரம், கட்டமைப்பு மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய நமது தேர்தல் அறிக்கையின் 8 முதல் 10 வரையிலான
தூண், இன்பம் குறித்த நெறிமுறைகளுக்கான நமது பதிலாகும். இந்த மூன்றும் ஒன்றின் பின் ஒன்றாக வரும் படிகள் அல்ல, அவை ஒரே நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளாகும். ஒரு அரசாங்கத்தால் முதலில் அறநெறியுடன் இருப்போம், பிறகு பொருளாதாரத்தை வளர்ப்போம், அதன் பிறகு மக்களின் மகிழ்ச்சியை பற்றி கவலைப்படுவோம் என்று சொல்லிவிட முடியாது. இந்த மூன்றுமே ஒரே நேரத்தில் பின்பற்ற வேண்டியது அவசியம். ஒவ்வொன்றும் மற்றொன்றை கட்டுப்படுத்தி வலுப்படுத்த வேண்டியது மிக கட்டாயமான ஒன்று. பொருளில்லாத அறம் என்பது செயல்பாடு இல்லாத நல்லெண்ணம். அறம் இல்லாத பொருள் என்பது திறமையான ஊழல். மேலும் இன்பம் இல்லாத இரண்டும் மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காகவே இருக்கின்றோம் என்பதை மறந்த நன்கு இயங்கும் ஓர் இயந்திரம். இதுவே திருவள்ளுவரின் மிகவும் நீடித்த அரசியல் பார்வை. மேலும் 5 ஆண்டுகளின் முடிவில் தமிழக வாக்காளர்கள் திருவள்ளுவரை மதிக்கப்பட வேண்டிய அளவுகோலும் இதுவே. இளைஞர்கள், விவசாயிகள், கல்வி மற்றும் தமிழ்நாட்டின் செழிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய 3 முதல் 7 வரையிலான தூண் பொருளுக்கு நமது தாவேகா அரசு அளிக்கும் பதிலாகும். வாக்காளர்களாகிய நம் மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சித்திறன் குறித்த பார்வையை மதிப்பிடுவதற்கு இதுவே அளவுகோலாகும்.